இந்த சிறப்பு முப்பெரும் விழாவிற்கு என்னை தலைமை ஏற்க செய்த பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய தோழமை கூட்டமைப்பு சேர்ந்த அத்தனை தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் மாலை நேர பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திராவிடம் என்ன செய்து கிழித்தது, திராவிடம் என்ன செய்தது என்று ஒவ்வொரு நாளும் போலி தமிழ் தேசியவாதிகள், அதாவது சீமான் போன்ற சில்லறை பயல்கள், திராவிட பால் குடித்து வளர்ந்த சில்லறை பயல்கள், திராவிடம் தான் இந்த சீமான் போன்ற எச்சக்களை பொம்பளை பொறுக்கிகளை வளர்த்து விட்டது. நான் சொல்லல பொம்பளை பொறுக்கின்னு, அவனே சொல்லியிருக்கிறான். சீமான் பெரிய ஆளா இருக்கிறான், அவனுக்கு என்ன மரியாதை இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான்னு நீங்க நினைக்கலாம். தன்னுடைய கட்டிய மனைவி கைவழியை கூட வச்சுக்கிட்டே இன்னொரு பொம்பளை, வேற பொம்பளை எதுவும் கிடைக்கலையான்னு கேட்ட ஒரு சின்ன பையனை நான் சின்ன பையன் சொல்லாம எப்படி சொல்றது சொல்லுங்க? அவ்வளவு கேடுகட்ட ஒரு மோசமான அயோக்கிய நாய் தான் இந்த சீமான். திராவிட பால் குடிச்சுதான் வளர்ந்தார். திராவிட பால் என்பது திராவிட மேடைகள்ல அவன் இன்றைக்கு ஊன்று கையை காலை நீட்டி மடக்கி அப்படியே தினசரி பேசுகிறான் அல்லவா? அவனுக்கு அந்த திராவிட பாலை ஊட்டியது நம்மளுடைய இந்த மேடைகள்ல இருந்துதான். ஒவ்வொரு மேடைகள்ல இருந்தும் பழகினான். பழகிட்டு பாம்புக்கு பால் வார்த்தா எப்படி இருக்கும்? கடிக்கத்தானே செய்ய, அவனுடைய குணாதிசயத்தை மாத்துமா? அப்படிப்பட்ட ஒரு ஈன பிறவி, இழி பிறவி இதுவரை வரலாற்றில் இது போன்ற ஒரு மகா மட்டமான அயோக்கிய நாயை அரசியலும் கண்டிருக்கிறாது, தமிழ் சமூகமும் கண்டிருக்கிறாது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியம் என்ற பெயரில் சாதி ஆணவ பேச்சுக்கள், சாதி இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான பேச்சுக்கள், இப்படி இளைஞர்களை மடைமாற்றம் செய்து கடந்த 2009 முள்ளிவாய்க்கால் இறப்படுகளுக்கு பிறகு நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை, ஐயா ஆதித்தானுடைய கட்சி, அதை RSS கைகூலி குருமூர்த்தி, இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் மாமா வேலை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க, தரகு வேலை பார்க்கக்கூடிய அந்த அரசியல் மாமா குருமூர்த்தி போன்றவரிடம் போய் பிச்சை எடுத்து இன்னைக்கு அந்த இயக்கத்தை வந்து கைப்பற்றிட்டு, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, விஜயலட்சுமி என்ற பெண் கண்ணீரும் கம்பளையுமாக ஒவ்வொரு நாளும் வீடியோ செய்திகள் போட்டுக் கொண்டே இருந்தார்கள். நான் பெரிய வீரன், மானமுள்ள தமிழன், மண்டியிடா மானம் என்றெல்லாம் பெரிய வீரவசனம் பேசுவான் எங்க மைக் முன்னாடி. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் மண்டியிட்டு அந்த விஜயலட்சுமி என்ற பெண்ணிடம் வந்து, நான் சும்மா இதுக்காக சொல்லல, ஏதோ அவனை பேசணுன்றதுக்காண்டி பேசல. நீங்க எல்லாருக்கிட்டையும் இணையம் இருக்கு, தேடி படிக்கலாம். சுப்ரீம் கோர்ட்லுடைய அந்த கோர்ட்ல போய் தேடி பாருங்க, அனைத்தும் கிடைக்குது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தியால் வந்தது. அப்படி அங்க போய் மண்டிட்டு விட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அந்த பெண்ணோட வாயை தொடக்கூடாம பண்ணிட்டு, இவன் வந்து தமிழ்நாட்டில் அங்கே பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, இங்கே படுகொலைகள் நடக்கிறது, சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று பேசுகிறாரு. இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அவனை சுற்றி ஒரு பெண்கள் கூட்டத்தை எப்போதும் அவனுக்கு பாதுகாப்பாக நிறுத்திக் கொண்டு நான் பெண்ணுரிமை போராளி என்று சொல்கிறானே. தந்தை பெரியாரை விட இந்த தமிழ் மண்ணில் பெண்ணுரிமை பேசிய எந்த தலைவராது, எந்த கும்பாதி கும்பனாக இருந்தால் நேருக்கு நேராக சொல்கிறான். இதை நிறுத்தி காட்டினா பார்ப்போம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இந்த சமகாலத்திலே. ஐயா, அனைவரிடம் இந்த கையடக்க செல்போன் இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இன்னைக்கு நொடிக்கு நொடி யார் பொய் சொல்றா, யார் உண்மை பேசுறா என்பதை உடனே வந்து அதில் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. இந்த காலகட்டத்திலும் கட்டிய மனதை வைத்துக் கொண்டு விஜயலட்சுமி என்ற பெண்ணை நான் வந்து காசு கொடுத்துதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாக பத்திரிகையாளர் முன்பாக பேசுகிறானே. இப்படிப்பட்ட மகா அயோக்கியன் உங்க கிராமங்களில உள்ள உங்க பக்கத்து வீட்டுல இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? செருப்பாரு விளக்கமாத்த அடிச்சு இந்த சீமான் போன்ற நாய்களை விரட்டுவீங்களா இல்லையா? ஆனா இன்னமும் அவன் தலைவன் என்ற பெயரில் தமிழ் தேசியம் அமைக்க போற, நெய்தல் பட கட்ட போற, நேரா போய் இலங்கையை புடிச்சிட்டு வந்து இது பண்ண போற. எப்படா நீ வந்து எப்படி நினைக்கிறானா? ட்ரம்ப் மாதிரி நினைச்சுக்கிட்டான். ட்ரம்ப் உடனே ட்ரம்ப் மாதிரி சொன்னா ட்ரம்ப் நல்லவன் நினைச்சிடக்கூடாது. அவர்கள் எப்படி என்றால் போதிப்பது பைபிளை போதிப்பார்கள், விற்பது ரைபிள் விற்பார்கள். ரைபிள் என்று சொன்னால் துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் விற்பனை செய்வதுதான் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வேலை. ஆண்டு காலமாக ஒவ்வொரு நாட்டிலும் போர்களை தூண்டிவிட்டு ஆயுத விற்பனை மூலம் தன்னை ஒரு ஆதிக்க சக்தியாக இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் நான் தான் எஜமான் என்று ஒரு பட்டத்தோடு இருக்கிறான். அதனால்தான் வெனிசுலா அதிபரை கடத்திக் கொண்டு போய் சிறையில் எடுத்திருக்கிறான். அவன் தான் சொல்லுவான், அந்த நாடு எனக்கு இது, இந்த நாடு எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லூசு பையன், எனக்கு ஏன் நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த ட்ரம்ப். அதே மாதிரி இவருக்கு என்ன எப்படி கொடுக்கலாம்? பெண்ணுரிமை போராளி சீமானுக்கு கொடுத்துடலாமா? அந்த பெண்ணு மட்டும் சொல்லல, தேன்மொழி என்று இன்னொரு பெண் லண்டனில் வசிக்கிறார். அதை பற்றி காணொலியின் காட்சிகளை எல்லாரும் பார்த்திருப்பீங்க.
இப்படி இந்த அரசியல் வரலாற்றில், இந்த நூற்றாண்டு கால வரலாற்றில் இது போன்ற ஒரு மகா அயோக்கியனை இந்த தமிழ் சமூகமும் பார்த்திருக்காது, தமிழர் வரலாறும் பார்த்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நாய் இந்த தமிழ துரோகி நாய். ஆனா ஈழ தமிழர்களிடம் பிச்சை எடுத்து அந்த தொண்டாட்டி பேர்ல கொடைக்கானல்ல 6 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கா. சொத்து பத்திரம் எல்லாம் வெளியில வந்துச்சு. அது உண்மை சொல்லுவானா? சொல்ல மாட்டான். பெரியார் யார் பெரியாரு? இவரெல்லாம் தந்தை பெரியார் கிடையாது. அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு? நீ ஒவ்வொரு நாளும் எழுதுற பேசுற அந்த எழுத்து இருக்கு பாரு, அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் என்பதை மறந்துவிட வேண்டாம். தமிழ் சமூக அதே போல பெண்ணுரிமை போராளி என்று அவரை ஏன் சொல்கிறான்? நாங்களா கொடுத்தப்பட்டான்? திராவிட இயக்கத்தார்களே அவருக்கு பெண்ணுரிமை போராளி, வைக்கம் வீரர் என்று பட்டங்களை உனக்குமாறு இந்த மானம் மண்டியிடாது, மண்டியிடா மானம் எப்படி கைகளை முறுக்கி கொடிக்கிட்டு விஜயலட்சுமி காலில் போய் அம்மா தாயே மன்னிச்சிடு, இனிமேல் நான் பேச மாட்டேன்னு சொல்றேன். ஏண்டா ஒரு எச்சக்கலை பொறுக்கி நாய் சீமா செம்பு இல்ல திராணி இல்ல ஒரு பொம்பளை கிட்ட போய் கேவலம் போய் காலில் வந்துட்டியாரா? உன்னை நம்பி தம்பி வரலாம் இருக்காங்க. அவங்க நினைச்சா சிரிப்பா இருக்கு. பாவம் நீந்தல் படம் அண்ணன் கட்டிடுவாரு, உடனே இலங்கையில போய் போர் புரிஞ்சு பிடிச்சிடலாம்னு. ஏன்னா சர்வதேச நாட்டு சட்டம் இருக்கு, இந்திய இறையாண்மைக்கு கீழே நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியம் பேசுறான். அந்த தமிழ் தேசியத்தை எப்படி வரையறுப்பது, எப்படி நடைமுறை சாத்தியப்படுத்துவது, உன்னுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? சும்மா கட்டுறது, யாராவது அப்பாவி கிடைச்சா ஒரு சட்டமன்ற தேர்தல, ஒரு நாடாளுமன்ற தேர்தல, உள்ளாட்சி தேர்தல நிறுத்துறது, அவங்களை வச்சு கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சுட்டு இசுசு கார்ல அப்படியே போயிடுறது. அவன் போட்டிருக்கிற பேண்ட் ஷூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த உடைகளை முடிச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறான். ஏன்னா உழைச்ச காசா? இருக்கிற கூலி தொழிலாளி போய் ஒரு 8 மணி நேரம் உழைச்சாச்சா ஒரு 500 ரூபாய் கையில சம்பளம் பார்க்க முடியும். இவனுக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000க்கு மேல ரூம் போட்டா மட்டும்தான். அது ஸ்பெஷல் ஜிம்மோட இருக்கிற ஒரு ரூம் இருக்கணும், அங்கதான் போடுவோம். நாங்க சொல்லல, கூடவே இருந்த ஆட்கள் சொன்னது. எல்லா வீடியோல இருக்கு, காட்சிகள் இருக்கு, தேடி பாத்துக்கோங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு மட்டமான ஆளு. அவன் திராவிட இயக்கம் என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்கிறான். நீ நெய்தல் படை அமைச்சிட்டு இங்க இருந்து ராமேஸ்வரத்தை தாண்டி நீ உள்ள கடலுக்குள்ள போக முடியுமா? உங்க அப்பன் அதான் RSS உன்னை ஏவி விட்டுருக்கானா? ஏவல் நாய அந்த RSS இருந்து உன்னை விடுவானா? உன்னை உடனடியா முடிக்குவான். உனக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. உனக்கு ஒழிக்க வேண்டிய வேலை பெரியார் என்ற பெரும் மலை, எரிமலை. அந்த எரிமலை தான் நம்மளுடைய தமிழ்நாட்டை காத்து நிற்கிறது. அந்த வளையத்தை எடுத்து விட்டால் இந்த வட இந்தியாவர்களை எப்படி நாம் வேட்டையாடுகிறோமோ அதே போல் இங்க இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடித்து விட்டு செல்லலாம். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இதுல மடையர்களாக்கி அவர்களிடத்திலிருந்து எல்லா வளங்களையும் கொள்ளையடித்து ஓட்டு பொறுக்கி நாய்கள் இந்த தமிழ்நாட்டின் அதிகாரத்தை பிடிப்பதற்காக அந்த அதிமுக அடிமை டயர் நக்கி பாய்ச்சிருக்காங்க. அம்மா இருக்கத்தையும் பேசவே கிடையாது. அப்படி டயர் நக்கிட்டு போறவங்க இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா கூட்டி சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வருகிறாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் தனித்தனியாக வந்தாலும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் பெரியார் என்ற ஒரு பெரு நெருப்பு தமிழகத்தை காத்து நிற்கிறது. அது திராவிட மாடல் ஆட்சியாக நிற்கிறது. அதை வீழ்த்துவதற்கு எத்தனை பேர் கூட்டி சேர்ந்து வந்தாலும் தனித்தனியாக வந்தாலும் இந்த பெரியாரை கொண்டு நாங்கள் நிச்சயமாக வீழ்த்துவோம்.